Hey guys, welcome back. Narzo 75G வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 6GB RAM and 8GB RAM. 8GB RAM வந்து ரெகுலராகவே வந்து நமக்கு 17,000 rupees வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக அமேசானில் ஒரு கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம டெலகிராம் ஏடிடி டீல்ஸ் சேனலில் வந்து உடனே ஷேர் பண்ணிவிட்டு நானும் வந்து கையோட ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எஃபெக்டிவாக 14,500 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல்மி ஃபோன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இனிஷியல் லான்ச் ஆனதுக்கப்புறமா உடனே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து Narzo 75Gயோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ற வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதம் அமேசானோட பிரைம் டே சேல் வரப்போது. இந்த சேல் ஆல்மோஸ்ட் நிறைய கேட்டகரிஸில் மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேல் டைமில் நீங்கள் மேனுவலாக போய் ஒவ்வொரு டீல்ஸுமே வந்து சர்ச் பண்ண வேண்டாம். நம்ம டெலகிராம் ஏடிடி டீல்ஸ் சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணுறேங்க. டீல்ஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கும். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட Narzo 75G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ எப்பவும் பார்க்குற மாதிரியே வந்து நீல கலர் பொட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பின்னாடி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்வா டச் ஃபீச்சருமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 1.103 வாட் per kg, பாடி வந்து 1.083 வாட் per kg. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ அரௌண்ட் 1 வாட்டில் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் கிரீன் அந்த 8GB மாடல். இதுதான் வந்து டாப் வேரியன்ட். ஸோ ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வந்து 128GB வந்துடும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 9 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து 70 அப்படின்ற ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் Narzo 75G நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படியே வந்து ஸ்மூத்தாக இறங்குது. பட் அது இறங்குற வரைக்கும் வந்து டைம் இல்லை. ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி Narzo கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீ 6 month எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இன்னமும் வந்து பேக் கேஸ் கொடுக்குற பழக்கத்தை வந்து விடலை. ஸோ Realme 12+ல் பார்த்த மாதிரி சிமிலரான ஒரு பேக் கேஸ், சிமெட்ரிக் பின் இருக்குது, குயிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி கைட். அதுக்கடுத்து வந்து உள்ள ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து ஒரு டூவல் கலர் பேட்டர்னில் இருக்குது. வரலாம் பொறுமையாக. பட் அதுக்கு முன்னாடி இந்த IMEI ஸ்டிக்கரில் வந்து பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருங்க. அண்ட் தென் பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 45 வாட் சூப்பர் புக் சார்ஜர் இருக்குது. அவுட்புட் பார்த்தோன்னா 11 வோல்ட்டு 4.1 ஆம்ப் மேக்ஸு. அண்ட் தென் ஒரு Type A to Type C சார்ஜிங் கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் மாசாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரலாம். ப்ரீ அப்ளைடாக வந்து நமக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாக்ஸிய டிசைனில் வருது. நிற்க வச்சு பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த ஃபோனுமே வந்து நிற்கிது. ஸோ பேக் சைட் கேமரா பம்ப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். டேபிள் மேலே வைக்கும் போது வந்து கொஞ்சம் வாபிள் ஆகும் உங்களுக்கு. பட் கேஸ் போட்டால் வந்து நமக்கு பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பக்கத்துலேயே வந்து IR பிளாஸ்டர் இருக்குது. செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பஞ்சோலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இயர் பீஸ் இருக்குது. ரைட் சைடு நம்ம வந்துன்னா வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு நல்ல கிளிக்கியான ஃபீல் இருக்குது. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு, Type C சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் அண்ட் சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். அண்ட் டாப்பில் வந்து ரப்பர் இருக்குது. ஸோ ஆக்சிடென்டலாக தண்ணி பட்டாலுமே வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் ஹெல்ப் பண்ணும். அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து Narzo by Realme அப்படின்றத பார்க்க முடியுது. பட் ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு டிபிக்கல் இந்த வருஷம் லான்ச் பண்ண Realme ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. Narzo 70 Proமே வந்து சிமிலர் கேமரா செட்டப், LED ஃப்ளாஷோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். சுற்றியுமே வந்து ஒரு மெட்டாலிக் ரிம் மாதிரி இருக்குது. அண்ட் என்னென்னா இந்த ஃபோன் வந்து ஒரு டூவல் கலர் பேட்டர்னில் நம்மளால் பார்க்க முடியுது. பாட்டமில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கில் சூப்பராக இருக்குது. பட் பெருசாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து அட்ராக்ட் ஆகலை. டாப்பில் கிளாசி லுக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லாவே அட்ராக்ட் ஆகுது. பட் ஃபோன் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா Narzo by Realme வந்து பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு வந்திருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ஹாப்டிக்ஸ்மே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபோன் நல்ல பாக்ஸிய டிசைனில் இருந்தாலுமே வந்து 8mm தான் வந்து திக்னஸ் இருக்குது. அரௌண்ட் 7.97 அப்படின்னுவாங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணாலுமே வந்து 8mm தான். நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வெயிட்டுமே தெரியல. லெஸ் தென் 190 grams இருக்கும் கண்டிப்பாக. ஸோ 189 grams இருக்குது. பட் நான் இன்னும் கம்மியான வெயிட்டு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் 190 grams மாதிரியே வந்து கையில் ஃபீல் ஆகலை. நல்ல லைட் வெயிட்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது. வெயிட் வந்து நல்லா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஃபோன் நான் கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் ஃபோனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நமக்கு ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக்மே வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு.
அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து இமீடியட்டாக வந்து கீபோர்டு வந்து நமக்கு பாப்பப் ஆகும். இது ஒரு சில பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு ஆப் ட்ராயர் செட்டிங்ஸில் டிஸ்பிளே கீபோர்டு வைல் என்ட்ரிங் ஆப் ட்ராயர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து நமக்கு டேரெக்டாக வந்து ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபோனில் வந்து நமக்கு டூவல் ஸ்பீக்கர் செட்டப்போட வருது. ஸ்பீக்கருமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீக்கருமே வந்து நம்ம இண்டோரில் மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குலாமே வந்து நல்ல லவுடாக இருக்குது. பாட்டமில் வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 75 to 80% இருக்கும். டாப்பில் வந்து நமக்கு ஒரு 20 to 25% இருக்கும். ஸோ டாப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து ஸ்லைட்டாக ஒரு மைனராக வந்து நம்ம ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. பட் ஓவரால் லவுட்னஸ்மே வந்து நல்லா இருக்குது. அண்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வீடியோ கலர் பூஸ்ட் மாதிரி ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட் வீடியோ HDR மோட் சப்போர்ட் இருக்குது. HDR வீடியோஸ் எதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மோட் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ரூமில் லைட் இல்லாத டைமில் இந்த பிரைட் வீடியோ HDR மோட்லாம் எனபிள் பண்ணுறாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ செலக்டில் இருக்குது. கண்டென்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிட்டு இருக்கும். ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 60Hzல தான் வந்து ஒர்க் ஆகும். பட் பேட்டரியில் வந்து பெருசாக நமக்கு இம்பாக்ட் இருக்காது. உங்களுக்கு பெட்டரான ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ செலக்டில் ஹையில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 GB வந்து நமக்கு 24.1 GB வந்து ஆக்குப்பையாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 104 GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. டுவல் டோன் LED ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோன் கையில் எடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஃபோன் நல்ல லைட் வெயிட் அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பில்டுமே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்பவும் போல் வந்து கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபோன்ஸ் அப்படின்னாலே வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. டெக்ஸ்சர் இருக்க ஸ்கின் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு கிரிப்பு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஸ்க்ராச்சஸ்லேருந்துமே வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்குமே வந்து மேட் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் லைட் இருக்குது. ரெகுலர் ஸ்க்ராட்ச் கார்டு யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். பட் ஃபோன் வந்து பயங்கர ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். பட் இந்த ஃபோன் பாருங்கள், ரிஃப்ளெக்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மூஞ்சி பார்த்தாலுமே வந்து மூஞ்சி தெரியாது. ஸோ கேஜெட் ஷீல்டோட ஸ்கின் அண்ட் ஸ்க்ராட்ச் கார்டு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான், உங்களுக்கு தேவைப்படுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். பட் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தெரியாமல் கீழே வந்துட்டா கூட கிளாஸ் தான் வந்து பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஃபோன் டிஸ்பிளே வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணலாம். அண்ட் IP54 ரேட்டிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ்லேருந்து ரெசிஸ்ட் பண்ணும். பட் அண்டர் வாட்டர் செல்ஃபீஸ்லாம் ட்ரை பண்ணுறாதீங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் நார்மல் வைஃபை யூசேஜில் ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் கிடச்சிது. 1.5 days வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் வந்தது. ஸ்டில் வந்து இன்டென்சிவாக நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். மொபைல் டேட்டா யூசேஜ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்றது வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பேட்டரி பேக்கப்புமே வந்து நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி 7050 யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. சாம்சங் A34ல் இருக்க 1080 தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி இந்த 7050 மாற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் தான். நார்மல் டெய்லி யூசேஜ் அண்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணுறது, நார்மலாக UIயில் ஸ்க்ரால் பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கக்கூடிய ஃபோனாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா இதோட டிஸ்பிளே தான். 6.7 inch கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. பட் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். HDR பிளேபேக் சப்போர்ட் கிடையாது. பட் யூடியூப்பில் வந்து HDR வீடியோஸ் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. கம்பெனிலேருந்து பீக் பிரைட்னஸ் வந்து அரௌண்ட் 2000 nits சொல்லுவாங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. ரொம்ப ரிஃப்ளெக்டிவாகவும் தெரியல. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 16 மெகாபிக்சல் கேமரா, ரியரில் 4 கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். பட் 2 கேமரா தான். 50 MP மெயின் கேமரா, இன்னொன்று 2 MP அடிஷ்னல். 50 MPயில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது. லோ லைட் சாம்பிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றது பாருங்கள். அண்ட் ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் டீட்டெயிலாக கேமரா பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கேமரா ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் த சேம் டைம் வந்து இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் கிரேட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் வந்து எதிர்பார்த்த விட ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கிடையாது. இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 16,000 rupees வந்து அமேசானில் செல் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு 1000 rupee கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. 6GB RAM வேரியன்ட் வந்து மாஸ்டில்
ஈஸியாக வந்து நம்ம 15,000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் சேல் டைம் இப்போ அப்கமிங் ப்ரைம் டே சேல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேல் டைமில் இந்த ஃபோன் வந்து இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. மேபி ஒரு 13,500லேருந்து 15,000 இந்த ப்ரைஸில் கிடைக்கிறதுக்குமே வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபோன் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஃபோன் வந்து நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி 15,000 ருபீஸ் தான் வந்து பட்ஜெட். பட் அந்த பட்ஜெட்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். டீசெண்டான கேமராஸ் பேக் பண்ணியிருக்காங்க, நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சார்ஜருமே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரியல்மி யூஐலேருந்து கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. அந்த இனிஷியலாக வந்து ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், ஒரு சில ப்ளோட்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம டிசேபிள் அண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எனபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ ஓவராலாக வந்து அந்த 15,000 ருபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபோன். ஸோ நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, 15,000 தான் பட்ஜெட் அப்படின்றப்போ எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். சேல் டைமில் இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். Narzo 70 Pro ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கும். அது அரௌண்ட் அந்த 256GB மாடல் வந்து 17,000க்கு அவைலபிளாக இருக்குது. ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Narzo 70 Pro ட்ரை பண்ணலாம். இன்பில்ட் அந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் வரும். அண்ட் பியூர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 17,000 IQ Z9 இருக்குது. 3,000 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து சூப்பர் டூப்பர் ஒர்த்து. 17,000 நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATD டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணல, அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைம் டே சேல் வேறு வருது, எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.